ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி சமையல் சேனல். நம்ம இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே குழம்பு, கிரேவி இந்த மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ட்ரையாக டைம் சுக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு 1/2 kg மட்டனை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அது குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், இது கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றுறீங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம ட்ரையாக தானே செய்ய போகிறோம். தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக அது வந்து சுண்டி வரக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் தண்ணி முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டோம் அப்படின்னாவே நல்லா குக்காகி வந்துடும். மட்டன் குக் ஆகிற டைமுக்குலாம் நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணல. பேனில் வந்து ஃபஸ்ட்டு எல்லா ஐட்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3 ஸ்பூன் அளவு வந்து மல்லி எடுத்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மிளகா காரமாக இருக்கும், அதனால் 4 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து ஸ்டவ்வை வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நான் சொன்ன அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 kg மட்டனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வந்து இதை வந்து வதக்கிக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப ஹையாக வச்சுட்டோம் அப்படின்னாலும் தீஞ்சிடும், அதோட மனமே வந்து போயிடும். அதே மாதிரி நல்லா வதக்கல அப்படின்னாலும் அதோட பச்சை ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பார்த்திங்கன்னா இந்தளவு கருவேப்பிலை பார்த்தாவே தெரியும் நல்லா வந்து ட்ரை ஆகி வந்துடுச்சு. இந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு மட்டன் சுக்காக்கு தேவையான மசாலா வந்து ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா மட்டனும் 5 விசில் வச்சா நல்லா குக்காகி வந்துடுச்சு. நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதேமாதிரி தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து வடிச்சிடுங்க. அப்படி இல்லாட்டி அந்த அளவுக்கு நம்ம நல்லா சுண்ட வைக்கணும், தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு. ஏன்னா தண்ணி வடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மட்டனோட டேஸ்ட்டே போயிடும். அவ்வளோதாங்க, இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நிறைய ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம எதுவுமே வந்து வதக்கி அரைச்செல்லாம் ஆட் பண்ணல. அதனால் சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணுங்க, அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 1/2 kg மட்டனுக்கு ஒரு 200 கிராம் 150 ஒரு 200 கிராம் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு பிங்கிஸாக வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினோம்னாவே போதும். இதோட பச்சை ஸ்மெல் வந்து இப்போ போயிடுச்சு. இதில் நம்ம வேக வச்ச மட்டன் ப்ளஸ் அந்த தண்ணி ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் பாருங்கள், சப்போஸ் உப்பு பத்தலை அப்படின்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் நல்லா ஒரு டைம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஏன்னா கரெக்டாக இருந்துச்சு 1/2 kg மட்டனுக்கு. இப்போ மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு டைம் கலந்து விட்டு அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துடும். மசாலாவும் நல்லா வந்து அந்த மட்டன் கூட சேர்ந்து வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா சூப்பராக தண்ணி சுண்டி வந்துடுச்சு. மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை பிரியாணி, சப்பாத்தி இதுக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.